ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன என்எஸ் பைக் காமிக்கிறானேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். நம்ம என்எஸ்ஸை சேல் பண்ணிட்டோம். நம்ம வீடியோஸ் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம சேனலில் என்எஸ் பைக்குடைய லாஸ்ட் வீடியோ இது தான். ஆக்சுவலாக இந்த ட்ரிப் வந்து 14th May 2023 கிளம்பினோம். அப்போ ஏன் இவ்வளோ நாள் இந்த வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அந்த ட்ரிப்பு போயிட்டு வந்த வீடியோஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 250 GBக்கு மேலே இருக்கும். அதை வேற எடுத்து எடிட்டிங் பண்ணி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். நம்ம சேனலில் வேறு அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு கண்டென்ட் எதுவும் இல்லை. அதனால் அந்த வீடியோஸ்லாம் எடுத்து தூசி தட்டி போட்டிருக்கேன். அதே மாதிரி வீடியோஸ்லாம் வேறு நிறையா இருக்குது. 3 நாள் ட்ரிப்பு வேறு. ஸோ ஒரு பார்ட்டில் முடிக்க முடியாது. இப்போவே சொல்லிடுறேன், எப்படியும் ஒரு 2-3 பார்ட்டு போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வழக்கம் போல் நாங்கள் எங்கே ட்ரிப்பு போகிறோன்றதை ஸ்டார்டிங்கில் சொல்ல மாட்டேன். பாதி வீடியோக்கு மேலே தான் நாங்கள் எங்கே போகிறோன்றதே சொல்லுவேன். இப்போ யார் யாரெல்லாம் போகிறோன்றதை நான் சொல்கிறேன். எப்பவும் போல் நான், தாரிக்கு, அப்புறம் ஹாலித்தண்ணன். தாரிக்கோட CBR 250ல் ஹாலித்தண்ணன், தாரிக்கு 2 பேரும் வந்தாங்க. நானும் ஹசனும் நம்ம என்எஸில் போகிற வழியில் ஹசனை வந்து ட்ரிச்சியில் பிக்கப் பண்ணிப்பேன். மொத்தம் 5 பேர். எப்படி 5 பேருன்னு கேட்குறீங்களா? இன்னொருத்தர் இருக்கார், உங்கள் கண்ணுக்கு தெரியல. இவர் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஏன்னா இவர் ஒரு ஹிடன் பாய். நம்ம எங்கேயாவது ட்ரிப்லாம் போனோன்னா ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்து மெமரிஸ்க்காக வச்சுக்குவோம்ல. இவர் அந்த மாதிரிலாம் கிடையாது. கேட்டால் என்ன தெரியுமா சொன்னார்? என்னோடய மெமரிஸ் எல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சு காமிச்சார். நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எப்போ வேணாலும் டெலீட் ஆகிடலாம். ஆனால் என்னோடய மெமரிஸ் வந்து டெலீட் ஆகாது. நான் சாகிற வரையும் அது கூட இருக்கும். எப்போ வேணாலும் அதை நான் ரீவைண்ட் பண்ணி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை சொன்ன உடனே என்னோடய ரியாக்ஷனை நீங்கள் பார்க்கணுமே. நான், தாரிக்கு, ஹாலித்தனெல்லாம் அப்படியே வாயடிச்சு போய் நின்ட்டோம். ஸோ இந்த ட்ரிப்போடைய வீடியோஸ் ஃபுல்லாகவே அவர் உங்களுக்கு ஒரு கற்பனையாகவே தான் இருப்பார். நீங்கள் எப்படி வேணாலும் அவரை கற்பனை பண்ணிக்கலாம். ஃபைனலாக டேங்க்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். ஹைவேல போயிட்டே இருக்கும்போது ஒரு மொட்டை வந்து என் வழியில் கிராஸ் ஆனாங்க. முன்னாடி போகிறான் பார்த்தீங்களா, அந்த மொட்டையே தான் நான் சொல்கிறேன். அவன் RX 100 ஓட்டிகிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். நான் பாட்டுக்கு 7ஏன்னு போயிட்டுருக்கேன். என்னை கிராஸ் பண்ணி அவன் பைக்கோட சைலன்சர் புகை இருக்குது பார்த்தீங்களா, அதை என் மூஞ்சில் விடுறானா. ஆக்சுவலாக நான் GoPro ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தேன். இப்போது ஸ்டார்டிங்கில் நான் பெருசாக எடுத்துக்கல. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் கண்டினியூவாக இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நான் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் டைமில் வந்து GoPro ஆன் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, அவனே ஸ்லோ பண்ணிட்டான். அப்புறம் நான் பாட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் கழித்து என்னோடய பைக்கில் வந்து பிரேக் பிடிக்கல. என்னன்னு எனக்கே ஒன்றுமே புரியல. சமயபுரம் டோலுக்கு இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். சரி, அங்கே போய் வந்து வண்டியை என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே போயிட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு பார்த்தா மொத்த ஆயிலும் வந்து என்னோடய பேக் டயரு, செயின் ஃபுல்லாக அடிச்சிருந்துச்சு. செம்ம ஷாக் ஆகிட்டேன். என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கேருந்து ஆயில் வந்துச்சு, என்ன ஏது ஒன்றுமே புரியல. அதே மாதிரி எனக்கு இன்ஜினில் வந்து அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது. தாரிக்கும் ஹாலித்தனும் அதில் அத்துப்படி. ஸோ அவங்க தான் என்னென்னு பார்த்தாங்க. நான் இந்த ட்ரிப்பு போகிறதுக்காக அன்றைக்கி வந்து மோட்டலில் வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் வந்து ஃபஸ்ட் டைம் அப்போ தான் போடுறேன். அது வரையும் நான் வந்து பஜாஜ் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, லாங் ட்ரிப் போகிறோம், கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் சம்திங் வந்து போகிறோம், நம்ம ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டல் ஆயிலில் வந்து 1300 கொடுத்து அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணேன். அந்த டைமில் அதுவும் பக்கத்தில் இருக்க பஜாஜ் சர்வீஸ் சென்டரில் தான் கொடுத்து சேஞ்ச் பண்ணேன். அந்த டைமில் அந்த ஆயில் ஃபில்டருடைய கேப் இருக்குல்ல, அதில் 3 போல்டு வரும். அந்த போல்டை வந்து டைட் பண்ணுறன்ற பேரில் ஓவர் டைட் பண்ணி உள்ளே இருக்க மரம் வந்து போயிடுச்சு போல இருக்குது. அதுலேருந்து ஆயில் லீக் ஆகிருக்கு. பஜாஜ் ஆயில் ஊற்றிருந்தா கூட 450 ரூபாவில் முடிஞ்சிருக்கும். ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 1300 கொடுத்து வாங்கி ஊற்றி அது ஃபுல்லாக அனாமத்தாக ரோட்டில் ஊற்றிருச்சு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அடுத்த 2000 கிலோமீட்டருக்கு நான் செயின் லூப் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா மொத்த ஆயில் அங்கே தான் இருந்துச்சு. 1300 கொடுத்து செயின் லூப் பண்ண ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். கீழே செயின் கீழே வந்து புட்டிக்கிட்டு ஆயில் ஃபுல்லாக அடிச்சு அவர் அப்படி தான் ஆயில் அதான் பிடிக்கல. இந்த சம்பவம் நடந்தது நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். பக்கத்தில் எங்கேயுமே மெக்கானிக் ஷாப் வேறு இல்லை. வேறு வழியே கிடையாது.
வண்டியை வந்து எப்படியாவது சிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடணும். ஏன்னா அங்கே ஏதாவது நைட் மெக்கானிக் கடை இருக்கும், அங்கே போனால் தான் ஏதாவது ஐடியா கிடைக்குன்னு சொல்லிட்டு கிளம்பினோம். சமயபுரம் டோல்லேருந்து சிட்டி வரையும் ஆழித்தனம் ஒரு ஆள் டோ பண்ணி அந்த வண்டியை வந்து அங்கே எடுத்துகிட்டு போனோம். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு போல்டுக்கும் ஒரு 8 டீ ஸ்பேனருக்கும் திருச்சி ஃபுல்லாக அலைஞ்சோம், எங்கேயுமே கிடைக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹசனோட பைக்லேருந்து போல்ட்டை கழட்டிடலான்னு முடிவு பண்ணோம். அப்படி ட்ரை பண்ணி எங்களால் கழட்ட முடியல. ஹசனும் கட்டிங் பிளேடை வச்சு எவ்வளோ ட்ரை பண்ணான், ஒன்றும் வேலைக்கு ஆகல. இதுதான் ஈஸியாக கழட்டோம்ல. தான் ஈஸியாக கழட்டும். ஸ்பேனர் இதில் போட முடியாது, ஏன்னா இந்த பாக்ஸுக்குள்ள ஸ்பேனர் ஃபஸ்ட்டு போகாது. இது அதிகமாக பாக்ஸ் டீ ஸ்பேனர் தான் வேணும். காலையில் தான் கிடைக்கும். காலையில் தான் கிடைக்குமா? ட்ரை பண்ணுங்க அப்படின்றா. ஏன்னா நான் கேட்குறேன். ஒரே ஒரு 8 டீ ஸ்பேனர்னால எங்களுடைய 3 நாள் ட்ரிப் பிளானு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. வேறு வழியே இல்லாமல் அந்த 8 டீ ஸ்பேனருக்காக அன்னைக்கு நைட்டு திருச்சியில் ஸ்டே பண்ணோம். மறுபடியும் அதே ஆயில் 1 லிட்டரில் டிமாண்டாக இருக்கு. இந்த போல்டு 4 போல்டு இந்த ஸ்பேனருக்காக நைட்டு ஃபுல்லாக இங்கே கிடக்கும். என் பைக்கில் ஆக்சுவலி என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆயில் ஃபில்டரோட கேப்பை வந்து ஓவர் டைட் பண்ணதுனால உள்ளே இருக்க மரம் போய் அதுலேருந்து லீக்கேஜ் வருது. அதனால் இன்ஜினில் இருக்க ஆயில் எல்லாமே வெளியில் லீக் ஆகிடுச்சு. அந்த லீக்கேஜை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து மரையே புதுசாக போடணும், லேத் ஒர்க் பண்ணணும். ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை லேத் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி ஒரு நாள் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தாரிக்கும் ஆழித்தனும் 3 விஷயம் பண்ணாங்க. ஆயில் ஃபில்டரை கேப்பை கழட்டி புது ஓரிங் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுலேருந்து லீக்கேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக பேஸ்ட்டு போட்டு ஒட்டிட்டு, பழைய போல்டு நல்லா இருந்தாலும் அதுலேருந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக புதுசாக 3 போல்டை வாங்கி வேலையை முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு செக் பண்ணதில் ஆயில் லீக்கேஜ் ஆகலை, பர்ஃபெக்டாக வேலையை முடிச்சிட்டாங்க. எந்த மெக்கானிக் ஷாப்பும் நாங்கள் போகல, ஆழித்தனும் தாரிக்கு மட்டுமே இந்த வேலையை முடித்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஜின் ஆயில் தான் ஊற்றணும். பஜாஜ் ஆயில் வாங்கி ஊற்றிருக்கலாம், ஆனால் எனக்கு அதே ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் வேணும்னு அதே மோட்டரில் 1350 ரூபா கொடுத்து வாங்கி ஊற்றினேன். ஆயில் ஃபுல்லாக பேக் டயரில் அடித்ததுனால பிரேக் சுத்தமாக பிடிக்கல, அந்த டிஸ்க்கு ஃபுல்லாகவே ஆயில் தான். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. இவ்வளோ ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ட்ரிப்பை திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த டைமில் நாங்கள் எங்கே இருக்க வேண்டியது, ஆனால் நாங்கள் திருச்சியை விட்டே தாண்டாமல் இருந்தோம். பைக்கை ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு மதியானம் ஆகிடுச்சு. ஸோ மதியானம் லஞ்சை முடிச்சுட்டு திருச்சியிலேருந்து கிளம்பணும். உங்களுக்கு என்ன தக்காளியா? லெமன். இப்போ சொல்லட்டுமா எங்கே போகிறோன்னு? மூணார் அண்ட் கொடைக்கானல் தாங்க போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் போட்ட பிளான் ஒன்று, நடந்தது ஒன்று. 3 டேஸ் பிளான் பண்ணோம், அதில் ஒரு நாள் இதிலே போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்குது 2 நாள் தான். ஃபஸ்ட்டு 2 டேஸ் மூணாரில், லாஸ்ட் நாள் வந்து கொடைக்கானல் போயிட்டு ஸ்டே பண்ணாமல் அப்படியே இறங்கிடலாம், அதுதான் பிளானு. ஆனால் எங்ககிட்ட 2 நாள் தான் இருக்குது. மூணார் ஃபுல்லாக ஒரு நாள் கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ கொடைக்கானலை ஸ்கிப் பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். மூணாரில் வேறு வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அங்கே போய் முடிவு பண்ணிக்கலான்னு கிளம்பிட்டோம். இந்த இடத்துல ஒரு சவுண்டு கேட்க போகிறேன். இந்த சவுண்டு லெஃப்டில் என்ன இன்ஜின் வால்வா? கூலிங் ஆகிடுச்சுன்னா டைட் ஆகிடும். இன்ஜின் டெம்பரேச்சரில் இருக்கக்குள்ள வால்வு லூஸ் ஆகும். அது அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான், மூவ். ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. இப்போ இது என்ன தெரியுமா, அங்கே கீழே ஆயில் இருந்துருக்கோம்ல, போனால் ஆயில் டாப் அப் பண்ணுமா? என்ன பண்ண தெரியல, ஒரு லீக்கேஜ் கூட கிடையாது. லீக்கேஜ் ஒன்றும் இல்லை, ஆயில் இருக்குல்ல? ஆயிலெலாம் இருக்குது. இப்போ தெரியாது, இப்போ இன்ஜின் இப்போ தான் ஆஃப் பண்ணியிருக்கு. இப்போ தாராளமாக வருதுப்பா. ஓவர்டேக் பண்ணும்போது இவனை 5th கியரில் ஓவர்டேக் பண்ணும்போது கொஞ்சம் உட்கார்ற மாதிரி இருந்தது. அதேமாரி பிரேக்கு எனக்கு முன்னாடி மாதிரி ஒரு பவர் இருக்காது. இதெல்லாம் இப்போ ஆயில் ஏறி இருக்கும், அது கொஞ்ச நாள் ஆகும்.
மூணார் அடிவாரம் போகிறதுக்கு எப்படி ஈவினிங் 7 மணி ஆகிடும்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அப்போனா நைட்டில் தான் ஹில்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும். நாங்கள் இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணதே இயர்லி மார்னிங் பைக் ரைட் பண்ணால் ஹில்ஸில் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் என்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காம போதேன்னு ஒரு கில்ட்டி ஃபீல் எனக்கு இருந்தது. எனக்கு தான் அப்படி இருந்தது. அந்த 4 பேர்கிட்ட எந்த ஒரு முகசுலிப்பும் நான் பார்க்கவே இல்லை. நம்ம ஹிடன் பாய், தாரிக்கு, ஹாலித்தண்ணை, ஹசனு, என்னடா இவனால் ஒரு ட்ரிப்பே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் நான் பார்க்கல. எனக்கு அவங்க ஆறுதல் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அதை நாங்கள் என்ஜாய் தான் பண்ணோம். பிரேக் டவுன் ஆகிட்டு அங்கேருந்து டோப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக அலைஞ்சு போலீஸ் எங்களை சந்தேகப்பட்டு கேட்டு அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நைட்டு திருச்சியில் ஸ்டே பண்ணி அடுத்த நாள் வண்டியை ரெடி பண்ணி மதியானம் கிளம்புறது, அது வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இருந்தாலும் ஒரு கில்ட்டி ஃபீல் இருந்தது, என்னால் ஒரு நாள் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. தேனி தாண்டி ஒரு டீ கடையில் நிப்பாட்டினோம். நாங்கள் நைட்டு மூணாருக்கு போனாலும் அங்கே ஸ்டே பண்ண தான் போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அந்த நைட் ஸ்டேவையே நாங்கள் இங்கே எடுக்கக்கூடாதுன்னு நான் யோசித்தேன். மூணார் அடிவாரத்தில் போடி நாயக்கன் ஒரு ஊர் இருக்குது. அங்கே நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம பிளான் பண்ணபடி இயர்லி மார்னிங் 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஹில்ஸ் ஏற்றுனா என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கூட வந்தவங்களும் இது நல்லா இருக்கே, இதுவே ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நைட் ஸ்டே பண்ணோம். மேலே லாட்ஜுன்னு கேட்டு வருமா? ஆனால் நான் ஏசி தான் வரும், பரவாயில்லையா? ரூமுக்காக 1/2 hour மேலே அலைஞ்சோம். எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே அமையலை. நாங்கள் அவ்வளோ நேரம் ரூம்ஸ் தேடினது பைக் பார்க்கிங்காக தான் தேடினோம், எங்களுக்காக கூட இல்லை. பைக் சேஃபாக நிற்கணும் அப்படின்ட்டு. கடைசியாக விஎம்ஜே ரெசிடென்சி எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏசி ரூமே கிடச்சிருச்சு. ரூம்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மூணார்லேயும் அவங்களோட ரெசிடென்சி இருக்கான். நாங்கள் காலையிலேருந்து ஒழுங்காக சாப்பிடவே இல்லை. பைக் ரெடி பண்ணுறதுலேயே டைம் போயிடுச்சு. லன்ச்சும் ஒழுங்காக சாப்பிடல. ஸோ நைட்டு ஒரு கட்டிடணும்னு சொல்லிட்டு நல்ல ஹோட்டலாக போயிட்டு நைட்டு ஃபுல்லாக நான்வெஜ் தான், செம்மையாக சாப்பிட்டோம். ஸ்பெஷலாக சொல்லிட்டீங்களா? சிக்கன் கிரேவி ஒன்று, சிக்கன் 65. ஆனால் ஒரே ஒரு பரோட்டாண்ணே. தெரியாதனமாக முட்டை சொல்லிட்டேன். அது என்ன 1/2 hour ஆகுமே? அதான் தெரியாதவங்க சொல்லிட்டேன், வரவே இல்லை. அது அப்போ ரெஸ்டாரண்ட் ஃபைனலாக நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம மூணார் ட்ரிப்போடைய பார்ட் 1 வீடியோ இதோட முடியுது. இந்த ட்ரிப்போடைய கண்டினியூ பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். பாய்.